தடைகளை வாழ்வின் விடைகளாக மாற்ற தயாராகி கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே, குறிப்பாக இந்த மே மாதத்தில் யோக பலன்கள் நிறைய இருக்குங்க. ஏன்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இப்போ தான் நடக்குது. குரு பயிற்சி உங்கள் ராசி அதிபதியே மறைந்திருந்தார். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்து சுப பார்வையாக 7-3-11 வரார். அது மட்டுமா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், பாகியஸ்தானத்தில் கேது பகவான். அப்போ இவர்கள் நடத்தும் அதிசயங்கள், அற்புதங்கள் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல பார்ட்னர்ஷிப், கண்மணி அந்யூன்யம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை வரப்பு விஷயங்கள், இதில் பெரிய மாற்றங்கள். பிரிந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு முடிவை பார்த்துருவோம். வேலை என்ன பண்ண போகிறது, இருக்கா இல்லையா, இதே பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் சொல்யூஷனாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் கேள்விகள் சம்மந்தம் பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல தனுசு ராசி அப்படின்னு நினச்சி, தனுசுனாலே எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா தடைகளை ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. சக்ஸஸ் ஆக தனுசு ராசி ஈஸியாக ரொம்ப முக்கியங்க. ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும், தனுசு வேணும். தொலைநோக்கு பார்வை இருக்கும். இவங்க எப்போவுமே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி பயணிப்பாங்க. இப்போ இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி தீர ஆலோசனை செய்து வேணும் வேண்டான்னு டிசிஷன் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் டேலி பண்ணி முடிவெடுக்கும் திறமையான ராசி. ஆசிரியர் பக்குவம் உண்டு. இவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற விதங்கள் அப்படி கேட்க சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. அப்போ மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கும். கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ராசி தாங்க அதை எடுத்து அனுப்பணும். அந்த டீலிங் சம்மந்தப்பட்டது, ஒரு முக்கியமான விஷயத்தில் கன்வின்ஸ் பண்ணுறது, பேச்சால் கவரும் திறமை உண்டு. ஒரு சிலர்லாம் லைட்டாக மெதுவாக 2-3 வார்த்தை தான் பேசுவாங்க, ஆனால் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. 2 வார்த்தை 1 வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி. சரி, இப்போ மே மாதத்தை பார்ப்போம். குரு பகவான் உங்கள் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். முதல்ல பயணங்கள் நன்றாக இருக்கும். பயணத்தின் மூலம் ஆதாயம் உண்டு. லாபகரமாக சூழ்நிலை வருகிறது. எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி இந்த மாதம். முதல்ல பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் பில்டப் உண்டு. அப்போ கல்யாண விஷயம் எப்படி இருக்கும்? திருமணம் என்ற சம்பவம் இனிதே நடக்கப் போகிறது. இந்த மாதம் வைகாசி மாதம் வரும். வைகாசி மாதத்துலேயே திருமணம் சம்பந்தப்பட்டது நல்லபடியாக ஃபைனலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சுப செய்திகள் வருகிற நேரம். எத்தனையோ நாள் இருக்குது, இல்லை அப்படின்னு தடைப்படுது. இப்போலாம் டக்குன்னு முடிஞ்சிடும். குரு பலம் வந்தாச்சு. பட் ஜாதகம் அதை ரீதியாக பார்த்து தசாபுத்திகள் மட்டும் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டா முடிஞ்சுது. இப்போ குரு பார்வம் மட்டும் பத்தாது, ஜாதக ரீதியாக பரிகாரம் பார்த்துக்கணும். குரு பார்க்க ஏன் நடக்கலைன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்குள்ள குருவே பார்க்கலையா? குருங்கிறது வாய்ப்பு, அதை எடுத்துக்க முடியுமான்னு தசாபுத்தி லக்னம் மற்ற அம்சத்தை பார்த்து திருமணம் சுபமாக இருக்குது, நல்லபடியாக பாருங்கள். இப்போ மைண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கமிஷன் வகை வருமானம் உண்டு. பொருளாதார ரீதியாக ஒரு யோகம் இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட பணம் மாறிங்க. உறவுகளிடம் கொடுக்கல் வாங்கல், தாய் தந்தையிடம் கொடுக்கல் வாங்கல்கள், வீடு வாடகை வருமானம் ரீதியாக உண்டு. பண வருமானம் உண்டு. அப்போ புது விஷயங்களில் பண வருவாய்க்கு உண்டு. இதில் முக்கியமாக அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரக்கு உண்டான சரியான காலகட்டம். பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஒரு சில அடிக்ஷன் சில வருடங்களாக இருந்தது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அடிக்ஷனுங்க. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம். அப்போ உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம், வெற்றி தானாக வந்தாச்சு. இந்த மாதத்தில் எடுங்க. இந்த சில 2-3 மாதம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண 2 மாதத்தில் வந்துடும். குருவார் வந்தாச்சு இல்லையா, அடிக்ஷனில் வெளியே வந்தாச்சு. நல்ல நேரம். சரி, நிறைய பேர் இந்த குழந்தையை தத்து கொடுத்து எடுக்கிறது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களும் குழந்தையை தத்து கொடுத்து எடுக்க வேண்டியிருக்கான்னு பார்ப்போம் ஒரு சில ஜாதகத்தில். அப்போ குழந்தையை தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய யோகம் உண்டு. குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான காலகட்டம். இயற்கையோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் IUI IVF வரைக்கும் போகக்கூடிய காலகட்டம். ஒரு சில வயசானவங்க குழந்தை தத்து எடுக்க ஆசைப்பட்டாங்க, குழந்தை பேச மாட்டேது, குழந்தை சண்டை கட்டிகிட்டே இருக்குன்னு, இப்போ தான் அந்த நார்மல் ஆகும். குலதெய்வ தடை நீங்குதுங்க. குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குலதெய்வ குற்றமாக இருக்குமா, குலதெய்வம் தோஷமாக இருக்குமா, முன்னோர்கள் சாபமாக இருக்குமா, அதெல்லாம் சொல்லுவார். முன்னோர்கள் பண்ணதுக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னார் ஒருத்தர். சொத்து வந்ததான்னு கேட்டேன். ஆமாம், தாத்தாவோட சொத்து. நகை, பாட்டியோட நகையில் எங்களுக்கு கொடுத்தாங்க, பேரம்பேத்திகளை கொடுத்தாங்க.
சொன்னேன். அதாவது கர்மாங்கிறது சொத்து ரீதியாக, பணம் ரீதியாக இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க அதுக்கு. அப்படிங்களா? அப்போ அதை விற்றுட்டு மாற்றிட்டேன் அப்படின்னாரு. இல்லை அவர் அவர் லாயர், அந்த லாயரோட மனப்பாக்கத்திலே சொல்லிட்டு இருந்தார். பொதுவாகவே கர்மாங்கிறது இருந்தால் அதை கழிக்கணும், இல்லை கடக்கணும். கழிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுங்கள், இல்லை புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி கிடக்கணும். அப்போ இந்த மாதிரி கர்மா ரீதியாக தோஷங்கள் எதாக இருந்தால் விளக்குக்கு உண்டான காலகட்டம், முன்னோர்களுக்கு உணவு அளித்தல், அமாவாசையில் வழிபாடு செய்தல், திதி கொடுத்தல், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாருங்கள். இதெல்லாம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலை. ஆக மொத்தம் இந்த மாதம் குழந்தை சம்மந்தப்பட்ட சூப்பர். வேலையை பற்றி பேசுவோம். 6ஆம் இடத்துல இருந்த குருபாக 4 6க்குரியவர் இப்போ 7க்கு வந்தாச்சு. சுக்கிரன் வேறு 4. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட இடத்தில் முன்னேற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு, வளர்ச்சியான கால சூழ்நிலை. எதிர்பார்த்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க, அதான் முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடணும், அங்கே வந்துடணும். கவர்மெண்ட் வேலைக்காரங்களாம் கதறிட்டு இருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பாருங்கள். குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டர், சிவில் இன்ஜினியர், அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்டு அரசியல், அரசாங்க, சினிமா, இந்த துறை இவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வேகப்படுத்தணும், விரைவுபடுத்தணும். ஜாதக ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன தடைகளை வேகமாக படுத்திட்டு அடுத்த ப்ராசஸ் தொடங்க ஆரம்பிங்க. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி, இதில் யோகம். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்க வேண்டிய ராசி தனுசு ராசி. சரி, தாய் தந்தையின் உடல்நிலை பார்ப்போம். பொதுவாக தாய் தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாமே ப்ளஸ்ஸாக வந்துடுமா இந்த மாதத்தில்? சின்ன சின்ன இதையும் பார்க்கணும். தாய் தந்தையின் உடல்நிலை கவனிக்க வேண்டியது உண்டு. உங்கள் தந்தை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாட்டம் இருக்கும். பொதுவாக தாய் தந்தை யாரோ ஒருத்தருக்கு கால், இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்தால் உடனே கவனிக்கணும். சரி, உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. முதல்ல இருந்ததை விட சின்ன சின்ன அது லக்ன ரீதியாக, கோச்சார ரீதியாக தடையில்லை. இப்போ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற காலகட்டம், அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான். மாணவர்கள் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உண்டு. படிப்பு ரீதியாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடியது. ஹாஸ்டல் ரீதியாகலாம் போய் படிக்க உண்டு. படித்து முடித்தோன்னு வேலை. இப்போலாம் கேம்பஸ் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு சில கேட்டால் அரியர்கள் கூட அட்டன் பண்ணுங்கண்ணே. சார் 2 அரியர்மா சொன்னார் அவர். M1 M2 இருக்குதாலும் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டேன். உங்களை அலோவ் பண்ணுறாங்களா, ப்ராக்டிஸாக ஆகட்டும் அப்படின்ட்டேன். நான் போனோம் அதுக்கு முந்தின வருடங்களில் ஒரு சிலருக்குலாம் செலக்ட் ஆகிட்டு அந்த அரியரை கிளியர் பண்ணால் கொடுக்குறேன், இல்லைன்னு ஹோல்டெல்லாம் போட்டு கிளியர் பண்ண கதையெல்லாம் இருக்குது. செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீ கிளியர் பண்ணால் உனக்கு வந்துடும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் எக்ஸாம் நெருக்கத்தில் கிளியர் பண்ணி இப்போ வேலை வாங்கின கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கண் கூட பார்த்தது. அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக மாணவர்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அர்த்தாஷ்டம சனி இருக்கிற காலகட்டத்தில் குரு பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. தைரியம் அதிகமாக இருக்கும். எழுத்துத் தேர்வில் வெற்றி. ஆன்லைன் மூலம் யூடியூப் இது மாதிரி இருக்கும். பொதுவாகவே விளம்பரங்கள் இன்ஸ்டாகிராம் ஆன்லைன் மூலம் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு. அதில் வளர்ச்சி பார்க்க வேண்டியது. உறவு சம்மந்தப்பட்ட மூத்தவர்கள், இளையவர்கள், சகோதரர்கள் ஆதாயம் உண்டு. நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்க போகுது. உங்கள் இது கான்டாக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆக போகுது. மொபைல் ஃபோன், கேமரா, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இப்போ தான் பேங்க் அக்கௌண்ட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஆக மொத்தம் ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு. இந்த மாதம் வளர்ச்சி வெற்றியாக இருக்க போகுது. ரைட், ஒரு சில பரிகாரம் நான் பொதுவாகவே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பரிகாரம் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன தடைகளும் விலகும். அதுக்காக தான். சனி தாங்க உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் சனி தான். சனியோட சனி இன்னுமா இருக்குது அப்படிம்பாங்க. சனி 4 அர்த்தாஷ்ட சனியாக இருக்கிறனால அது ஒரு சேஃப்டிக்காக கொடுக்க வேண்டியது உண்டு. அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது. இதில் மூலம் ஒன்று ஆஞ்சநேயர் வழிபாடு. பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி தரிசனம் செய்ய இந்த அர்த்தாஷ்ட சனியை விலக்கி விடலாம். அப்போ சனிங்கிறது உணவு முதியோர்கள், பித்ருக்கள், காகம். அப்போ உணவுகள் சம்மந்தப்பட்ட முன்னோர்கள், பித்திருக்களுக்கு உணவு சம்மந்தப்பட்டது. செருப்பு தொலைஞ்சின சந்தோஷம் இருக்குது ராசிக்காரங்களுக்கு. காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்துல செருப்பு நிறைய பேர் தொலையுங்க. செருப்பை காணும், செருப்பு பிஞ்சு போச்சு, பிஞ்ச செருப்பை போட்டுட்டு இருந்தார், சூப்பர்ன்ட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சனிங்கிறது காலை குறிக்கும், செருப்பை குறிக்கும், பார்த்துக்கங்க. பெண்களாக இருந்தால் கொலுசு மாற்றிக்காங்க. காலில் இருக்கிற கொலுசு, இங்கே சுக்கிரன் வேறு இருக்குது, கொலுசை மெட்டியை மாற்றிக்காங்க. தனுசு ராசி இருக்கிற பெண்களுக்கு அந்த தோஷம் விளைகிறோம். ஆக மொத்தம் எளிமையாக பண்ணலாம். ராசி எண்களாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இப்போ 1, 5, 6 இந்த எண்கள் ரொம்ப வலுவாக இருக்குது. உங்கள் ராசி எண்கள் 3ஆம் மதிப்பு எப்போவுமே பயன்படுத்திக்காங்க. ஆக மொத்தம் கோல்டன் மந்த். தனுசு ராசிக்கு வாழ்த்துக்கள். வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜினா
கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.